பெர்மனண்டா போடுற இந்த பிராக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி கழுட்டெல்லாம் தேவையில்லை. உங்களோட ஐ மீன் லைக் இட்ஸ் கோயிங் டு பி தேர் இன் யுவர் ஓரல் கேவிட்டி. பட் இதுல என்ன டிராபேக் இருக்குன்னா நீங்க சாப்பிடுற சாப்பாடெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிராக்கெட்ஸ்க்கு நடுவுலயும் அந்த ஒயருக்கு நடுவுலயும் இருக்க போகுது. ஸோ நீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டிப்பா வந்து ப்ராப்பரா காகிள் பண்ணி பிரஷ் பண்ண வேண்டி இருக்கும். அலைனஸ்னா நீங்க ஜஸ்ட் கழட்டி வச்சுட்டு என்ன ஃபுட் நீங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா சாப்பிடலாம். என்ன லைக் வாட் எவர் ஃபுட் யூ வாண்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு லைக் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப எடுத்து நீங்க போட்டுக்க போறீங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா யூ ஹேவ் லாட் ஆஃப் எலும்பெல்லாம் கடிக்க கூடாது. அதனால ஆக்சுவலி பிராக்கெட்ஸ் உடையறதுக்கான சான்சஸ். இப்போ நான் அலைனஸ் யூஸ் பண்றேன், அது எப்படி வாஷ் பண்ணணும்? ஏதோ ஒரு அர்ஜென்ட்ல பாக்ஸ்ல வைக்காம பாக்கெட்லயோ இல்ல கர்ச்சீஃப்லயோ மடிச்சு வச்சுட்டு திருப்பியும் அதை வாஷ் பண்ணாம அந்த மாதிரி எடுத்து போய் யூஸ் பண்றதுனால அதனால ஏதாவது ஹைஜீனிக் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வருங்களா? கண்டிப்பா அப்படி பண்ணக்கூடாது. ஸோ கண்டிப்பா நம்ம பாக்ஸ் நம்ம ஆக்சுவலி கொடுத்துட போறோம். அந்த பாக்ஸ்ல கண்டிப்பா வைங்க. நீங்க ஃபுட் சாப்பிட்டதும் கண்டிப்பா அந்த அலைனஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஓரல் கேவிட்டில போடுங்க. மார்னிங் எழுந்ததும் உங்க டீத் எப்படி ப்ரஷ் பண்றீங்களோ அதே மாதிரி